வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேயர்களே, இன்றைக்கி சசி ஸ்டைலில் கிச்சடி நான் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 கப்பில், இந்த கப்பு காட்டினேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ரவை எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 4 கப்புக்கு வந்து 1:2. அப்போ 4 கப்புக்கு வந்து 8 இல்லைனா 8.5 கூட வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம், கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் தேவையானதை போட்டுக்கோங்க. பிங்கிஷ் கலரில் இருக்கணும் வெங்காயம் வதங்கிறது. அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு காய்கறி ஏதாவது இருந்தால், பட்டாணியோ எது இருந்தாலும் இந்த காய்கறி இருந்தால் கூட கேரட்டோ பீன்ஸோ போட்டுக்கலாம். இப்படியே சிம்பிளாக செய்யணுன்னா கூட செஞ்சுக்கலாம். 4 போட்டிருக்கோம். அதுக்கு உண்டான தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து ரவையை வந்து கொட்டி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே வறுத்து வச்ச ரவை தான் இது. வேணும்னா கூட நீங்கள் வறுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். வறுத்துட்டு இந்த மசாலாவோடையே அது வந்து மிக்ஸ் ஆகணும். பச்சை மிளகானா கூட பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நாங்கள் பச்சை மிளகா மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேரு. ஸோ அது உங்களுக்கு உரப்புக்கு எப்படி வேணுமோ, காரசாரமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை மாற்றிக்கோங்க. பச்சை மிளகா போடணுன்னா போடுங்க, காஞ்ச மிளகா போடணுன்னா போடுங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நல்லா சூடு பண்ணிட்டோன்னா ஈஸியாக பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் எடுக்கவே எடுக்காது டைமு. நம்ம வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், எந்த ஒர்க் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத. பாருங்கள், அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு உப்பு போட்டுட்டு டம்மில் போட்டு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு டம்மில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கிச்சடி பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக வரும். பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் எடுத்து பிசு பிசுப்பே இருக்காது. உங்கள் இந்த சட்னி வச்சு புதினா சட்னியோ தேங்காய் சட்னியோ எது வேணால் நீங்கள் எப்படி சாப்பிடுங்கன்றதை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ அ லாட்.